விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால வளம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் இந்த கெட்டிச்சேவியூர் இருக்குதுங்கள, அந்த கெட்டிச்சேவியூர்லேருந்து கிழக்கு திசையில் தார் ரோடு இருக்குங்க, பஸ் ரோட்டு. இதிலிருந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற மெட்டல் ரோடுங்க, அதாவது பஞ்சாயத்து மெட்டல் ரோடு. இந்த தட வசதி கொண்ட ஒரு 2 ஏக்கரா 40 சென்ட் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. அதாவது தோட்டம்னு சொல்லலாம், தோப்புன்னு சொல்லலாம். 2 ஏக்கரா 40 சென்டில் 1 ஏக்கரா வந்து தென்னந்தோப்பு, மீதி ஒரு 1.5 ஏக்கரா வாட்டா நிலக்கடலை வாழையெல்லாம் போட்டுக்கிறாங்க. அதை பற்றி வந்து நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் சொல்கிறேன். இந்த தளத்தை வந்து இங்கேருந்தே உங்களுக்கு காட்டுறக்காகத்தான் இங்கேருந்தே வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். மறுபடியும் அங்கே போய் காட்டுறேங்க. வந்துங்க நம்ம வந்து பார்க்க வந்த தோட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னாங்க 3 பக்கம் தட வசதி அமைஞ்சிருக்குதுங்க. இப்போது நாம் ஃபஸ்ட்டு தார் ரோடு மோப்புலேருந்து பார்த்தோம்ல, அங்கேருந்து வர்றது வந்து அந்த பஞ்சாயத்து மெட்டல் ரோடு. இந்த ரோடு தான் இது. வந்து நம்ம பார்க்க வந்த தோட்டத்துக்கு தெற்கு திசையில் வந்துடுதுங்க. தெற்கு திசையில் முழுசுமே வந்துடுது. அதாவது கணக்கு பார்த்தோம்னாங்க தெற்கு திசையில் இந்த 2 ஏக்கரா 40 சென்ட்டுக்கு ஒரு 300 அடி அந்த மெட்டல் ரோடு பேஸ் வந்துடுங்க. மெட்டல் ரோடு முகப்பு வந்து ஒரு 300 அடி தூரம் வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கள, இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா தடம் வந்து நான் பார்க்க வந்த காடு இதுதான். இதுக்கு வந்து மேற்கு திசையில் அமைஞ்சிருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 700-800 அடியாட்ட வரும். எப்படின்னாங்க மேற்கு திசையில் ஆரம்பித்து அப்படியே வந்து இந்த காற்றினுடைய வாயு மூலைக்கு போய் அப்படியே ஜலமூலை வரைக்குமே இந்த தடம் வந்து போயிடுதுங்க. ஒரு 700-800 அடியாட்ட வருங்க. இப்படி தான் வந்து இந்த காட்டுக்கு தலை வசதி நீட்டாக அமைஞ்சிருக்குது. இப்போ காடு வந்து பார்த்திங்கன்னாங்க நம்மளுக்கு கிழக்கு வடக்கு சரிவில் அமைஞ்சிருக்குது. இப்போ நான் பார்க்க வந்த தோட்டம் இதுதான். பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1 ஏக்கராவில் வந்து ஒரு 3/4 ஏக்கராவில் நிலக்கடலை, மீதி ஒரு 1/2 ஏக்கராவில் வாழை, மீதி ஒரு 1 ஏக்கரா தென்னந்தோப்பு, இப்படி வந்து 3 பிரிவாக வந்து வெள்ளாமை பண்ணிக்கிறாங்க. காடு வந்து நல்லா வாஸ்து முறைப்படி நல்லா சிறப்பாக இருக்குது. தட வசதி அருமையாக இருக்குது. தனி போர், தனி சர்வீஸு, இப்படி எல்லாமே இருக்குது. நாங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போ நான் பார்க்க வந்த 2 ஏக்கரா தோட்டத்துக்கு இதுதான் குபேரமூலைங்க. என்ன அப்படின்னா, இப்போ நாம் நின்றுட்டு அந்த ரோடு வந்து அந்த இடத்துல உயரமாக இருக்குதுங்க. காடு கொஞ்சம் குழியாக இருக்குது. இதுதான் குபேரமூலை நல்லா இருக்குது, ஜம்முன் இருக்குது. குபேரமூலையிலிருந்து பார்த்திங்கன்னா அக்கனி மூலைக்கு ஒரே நேர் தாங்க, எந்த ஒரு கிராஸோ பெண்டோ எதுவும் வராது. ஆனால் இந்த குபேரமூலையிலேருந்து வாயு மூலைக்கு போகிற வழியில் அதுவும் கிட்டத்தட்ட நேராக போய் வாயு மூலையிலேருந்து ஜலமூலைக்கு போகும்போது மட்டும் கொஞ்சம் கிராஸ் அடிக்கி. ஆனால் ஜலமூலை இழுத்த மாதிரி அருமையாக வந்துடுங்க. இப்படி தான் வந்து தோட்டத்தினோட அமைப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து குபேரமூலையிலிருந்து அக்னி மூலைக்கு போகிறோங்க. குபேரமூலை அக்னி மூலை பார்த்திங்கன்னாங்க நாம் அந்த மெட்டல் ரோடு சொன்னோம்களுங்க, அந்த மெட்டல் ரோடு முகப்பில் வந்துடுதுங்க. மண் வந்துங்க அருமையான மண்ணுங்க. சும்மா செக்கச்சவையேர்னு சும்மா சரியான மண்ணுங்க. என்ன அப்படின்னா போர் வந்து ஒரு போர் சர்வீஸ் ஒன்று தான் இருக்குது. நம்ம வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு போர் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற தோட்டத்துக்கு தெற்கு திசையில் இருக்கிற தோட்டம், மஞ்சள் தோட்டம், மஞ்சக்காட்டு மெயினாக, அந்த பக்கம் வாழை, இப்படி வந்து எல்லாம் சிறப்பான ஒரு வெள்ளாமை ஏரியா தான். இப்போ நான் பார்க்க வந்த தோட்டம் வந்து பாருங்கள், மண்ணை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த செக்கச்சவையேர்னு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாங்க உங்களுக்கு சொட்டு நீர் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து கட்டு தண்ணி தான், வாய்க்கால் மூலிமா எல்லாம் கட்டு தண்ணி தான். இந்த வாழை வந்து ஒரு மீடியமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. அப்படி தான் வந்து காட்டினோட அமைப்பு இருக்குதுங்க. வெள்ளாமை வந்து அப்படி தான் பண்ணிக்கிறாங்க. ஒரு சிறப்பான ஒரு தோட்டம் தாங்க நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். லைனாக அருமையாக பார் பிடிச்சி சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. எல்லாம் கட்டு தண்ணி தான், அருமையான செம்மண்ணுங்க.
கிழக்கு சரிவுனாலும் நல்லா ஸ்டெப்பாக அருமையாக போட்டுக்கிறாங்க, வந்திருக்குதுங்க. இது வந்து நல்லா பெரிய வாழை காப்புக்கு வந்துருச்சு, நல்லா மொந்த வாழை போட்டுட்ருக்குறாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த காட்டினுடைய அக்னி மூலைங்க. அக்னி மூலை கட்டாவில் சிறப்பாக இருக்குது. ஒரு வாழை உடைஞ்சு போச்சு, ஒரு மரம் முறிஞ்சு போச்சு. பக்கத்தில் குடியிருப்பு வீடுங்க. இப்போ இங்கே இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னாங்க அந்தந்த தோட்டத்தில் அவங்கவுங்க எல்லாம் குடியிருப்பு தான். அதனால் குடியிருப்புக்கும் பிரச்சனை இல்லை, அவங்க வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கும் ஒரு சரியான ஒரு தோட்டங்க. பாருங்கள், தோட்டம் ஒரு சிறப்பான முறையில் நல்லா அமைஞ்செடுக்குதுங்க. விலை வந்து கடைசியாக சொல்கிறேங்க. கடைசியாக இன்றைக்கி சொல்கிற மாதிரி இல்லை. என்னென்னா கொஞ்சம் ரேட்டு வந்து காட்டுக்காரர் கொஞ்சம் கடுசாக தான் சொல்கிறாரு. கடுசா அப்படின்னா எங்கள் ஊர் பாஷையில் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாருன்னு அர்த்தம். அதனால் நான் இன்றைக்கி வந்து விலை வந்து வீடியோவில் சொல்கிறதில்ல. நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணுங்கள், இந்த தோட்டம் பிடிச்சிருந்துச்சின்னா நான் வந்து ஒரு குத்து மதிப்பாக வந்து இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்கு பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அப்புறம் பேச்சு விளக்கில் மறந்துட்டு வந்துட்டேன். அக்னி மூலையிலிருந்து இப்போ ஜலமூலைக்கு போகிறேங்க. அதாவது தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசையை நோக்கி கிழக்கோட்டு பொழியில் போகிறோம். கிழக்கோட்டு பொழியில் ஒரு கரண்ட் கம்பம் ஒன்று, ஒரு லைன் ஒன்று போகுது. அது இதோட நின்று வச்சுங்க. இல்லை போகுது. நான் பார்த்துட்டு இருக்கிற தோட்டத்துக்கு சர்வீஸ்க்காக போகுது. இதோடு வந்துங்க நம்மளுக்கு வந்து இந்த 2 ஏக்கரா 40 சென்ட்டுக்கு இதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வாழை, இந்த நிலக்கடலையும் இந்த வரப்போடு முடிஞ்சுது. கீழே வந்து பார்த்திங்கன்னாங்க முழுசுமே தோப்புங்க. இதில் 1 ஏக்கரா வருதா, 1,4 ஏக்கரா வருதா, 1,5 ஏக்கரா வருதான்னு சரியாக தெரியல. இந்த ஏரியா முழுசுமே தென்னந்தோப்பு. மண் பாருங்கள், சரியான மண்ணுங்க. எல்லாம் சொட்டு நீர் தான் போட்டுக்கிறாங்க. காடு நல்லா பராமரிப்புங்க. தென்னை மரம்லாம் நல்லா சிறை எடுத்து விட்டு நல்லா தூரமாக 20 அடிக்கு ஒரு மரத்தை வச்சு சரியான முறையில் பயன்படுத்திக்கிறார். சரியான முறையில் பராமரிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து குடியிருப்பு வீடுங்க. நம்ம காட்டை நான் பார்த்துட்டு இருக்கிற காட்டை ஒட்டி கிழக்கு திசையில் வந்து குடியிருப்பு வீடுகள் அப்படி இல்லைங்கன்னா ஊர் அந்த பக்கங்க. ஊரடி தோட்டம் தான் நான் பார்த்துட்ருக்கிற தோட்டத்துக்கு வடக்கு திசையில் ஊருங்க. அந்த 2 தடவை சொன்னங்களா, ஒன்று வந்து அந்த ஊர் ஒட்டி வருதுங்க. பார்த்தீங்கன்னாங்க இந்த அக்னி மூலையிலிருந்து ஜலமூலைக்கு ஒரே நேர் தாங்க, எந்த கிராஸோ பெண்டோ எதுவும் இல்லை. அதே மாதிரி குபேர மூலையிலிருந்து அக்னி மூலைக்கு ஒரே நேர் தான், எந்த கிராஸோ பெண்டோ எதுவும் இல்லை. ஒரு சரியான தோட்டம், நல்ல வாஸ்துங்க. வாஸ்துலையும் சரி, மண்ணுலையும் சரி, டோட்டலாக இந்த தோட்டத்தில் வந்து குறைன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க. விலை வந்து நில உரிமையாளர் அவர் தோட்டத்துக்கு சொல்கிறாரு. நாம் வீடியோவில் வந்து தோட்டம் பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க. உங்களுக்கு இந்த ஏரியா மார்க்கெட் என்னென்னு விசாரிங்க. உங்களுக்கு கட்டுப்படி ஆகிறாட்டு கேட்டு பார்ப்போம். இதைத்தான் வந்து நாங்கள் செய்ய முடியும். பார்த்தீங்கன்னாங்க இது வந்து பக்கத்து தோட்டத்தை தொட்டிங்க. நல்லா மிகப்பெரிய தொட்டி. இது நான் பார்க்க வந்த தோட்டத்துக்கு சேராதுங்க, பக்கத்து தோட்டத்து. பார்த்துட்டு இருக்கிற காட்டுக்கு கிழக்கு திசையில் இருக்கிற தோட்டத்தினுடையது. இது தாங்க ஜலமூலை. ஈசானி மூலை என்கிற ஜலமூலை இழுத்த மாதிரியே வந்துடுது, ஜம்முன்னு இருக்குது. இதுலேயும் வந்து எந்த ஜலமூலை எதுவும் கட்டாகலை, அருமையாக இருக்குது. இப்போது இந்த வடக்கு திசையில் ஒரு தடம் சொன்னானுங்கள, அதான் இந்த தடம். இது வந்து பார்த்திங்கன்னாங்க இந்த தடம் நேராக வந்து ஊருக்குள்ளே போய் அப்படியே தார் ரோட்டுக்கு போயிடுதுங்க. இது ஒரு தடம். இது வந்து பொது தடங்க. இது இந்த ஏரியா காட்டுக்காரருக்கு எல்லாத்துக்கும் பொது தடம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தடம். இப்போ நம்ம ஜலமூலையிலிருந்து வாயுமூலைக்கு போயிட்டுருக்குறேங்க. வடகோட்டு பொலியில் கிழக்கு இருந்து மேற்கு நோக்கி போயிட்டுருக்குறோம். இந்த காட்டுக்கு உண்டான பவரு, கம்ப்ரஸரு, மோட்ரு பாருங்க, கரண்ட் வசதி எல்லாம்
கொஞ்சம் இருட்டாகி போச்சுங்க, அதனால் உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது. இந்த தடம் தான் வந்துங்க அந்த பஞ்சாயத்து ரோட்லேருந்து மேற்கு திசையில் ஒரு தடம் காட்டணுங்கல்லங்க, அந்த தடம் அப்படியே அடிக்கும் இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 அடியே வருங்க. நான் உங்களுக்கு 700-800 அடின்னு சொல்லியிருந்தேன், ஒரு 1000 அடியே வருங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு சிறப்பான தட வசதி உள்ளங்க இந்த காட்டுக்கு. 1 ஏக்கரா ஒரு 1.25 ஏக்கரா அந்த ரேஞ்சுக்கு தென்னந்தோப்பு. மீதி பாதி வந்து அந்த நிலக்கடலை, அந்த மஞ்சள் இல்லை நிலக்கடலை, சின்ன வாழை, பெரிய வாழை, இப்படி ஸ்டெப்பு நல்லா குபேரமூலம் உயரமாகவும் ஜலமூலம் நல்ல இறக்கமாகவும் நல்லா சிறப்பாக வாஸ்துபடி அமைஞ்சிருக்குதுங்க. வாஸ்துக்கு வந்து எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. இப்போ ஜலமூலையிலிருந்து வாயு மூலைக்கு ஒரே நேர் தான். வாயு மூலையிலேருந்து குபேர மூலைக்கு மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே கிராஸ். அது பெரிய கிராஸ்லாம் இல்லைங்க, லைட்டாக இப்படி தான் வந்துங்க 2 ஏக்கரா 40 சென்ட் சிறப்பான முறையில் அமைச்சிருக்குதுங்க. அருமையான செம்மண் பூமிங்க. இதுதாங்க நம்மளுக்கு வந்து பார்க்க வந்த காட்டுக்கு வாயு மூலை. இந்த வாயு மூலை, வாயு மூலையிலிருந்து குபேர மூலைக்கு ஒரே நேர் தாங்க. ஒன்றும் கிராஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, பார்த்தீங்கன்னா ஒரே நேர் தான். சும்மா லைட்டாக ஒரு இந்த இடத்துல மட்டும் ஜலமூலைக்கும் வாயு மூலைக்கு மட்டும் ஒரு சின்ன பெண்டு, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடிக்கு காடு ஒரு சிறப்பான காடுங்க, சிறப்பான ஒரு தோட்டம். கிழக்கு வடக்கு சரிவாக ஒரு அருமையான தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தோட்டம் ப்ளஸ் தோப்பு. இந்த நிலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படுற பட்சத்தில் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் விலையை சொல்கிறேன். இந்த ரேட் சொல்கிறாங்க, இந்த ரேஞ்ச் வரைக்கும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் பாருங்கள், நான் பார்த்துட்டு இருக்கிற தோட்டத்துக்கு மேற்கு திசையில் இருக்கிற தோட்டம். இந்த காடு பெருங்காடுங்க, உழவு ஓட்டி விட்ருக்குறாங்க. இது வந்து நம்ம அந்த பக்கம் வந்தோம்ல, ஜலமூலையில் அந்த அக்னி மூலையிலேருந்து ஜலமூலைக்கு வந்தோம்ல, அந்த ஒரு வயல் வந்து நல்லா நீட்டாக உழவு ஓட்டி விட்டு தென்னை மரத்துக்கு வந்து குழி ரவுண்ட் எடுத்து விட்டுருக்குறாங்க. இன்னைக்கு கீழே அதே மாதிரி பண்ணுவாங்க, பண்ணுவாங்க இனிமேல். ஆட்கள் வேலைக்கு வரல ஏட்டக்குது. இப்படி தான் வந்துங்க அமைஞ்சிருக்குது. வீடியோவில் வந்து நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு கூப்பிடுங்க, நான் சொல்கிற விலையை. இந்த விலை சொல்கிறாங்க, இந்த ரேஞ்ச் வரைக்கும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். அதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா மட்டும் அப்புறம் நேரில் வாங்க, வந்து தோட்டத்தை பாருங்கள். பிடிச்சதுன்னா அப்புறம் நேரில் போய் காட்டுக்காரட்ட நீங்களும் நானும் 2 பேரும் சேர்ந்து சண்டை கட்டலாம். ஒரு அடி ரேட்டை குறைச்சி கொடுங்கன்னு சொல்லி சண்டை கட்டி வியாபாரம் பண்ணலாம், பேரம் பேசலாம். இதெல்லாம் நிலக்கடலைங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம குபேரமூலையிலேருந்து காட்டினால அந்த நிலக்கடலை, அதுக்கப்புறம் சின்ன வாழை, அதுக்கப்புறம் பெரிய வாழை. இப்படி தான் வந்து தோட்டம் ஒரு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்குதுங்க. அருமையான காடு. இன்றைக்கி வந்து இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லா பகுதியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகமாக தான் சொல்கிறாங்க. ஒரு செம்மண் பூமி விலை வந்து சொல்கிறாங்க, பாருங்கள். நான் சொல்கிறத முழுசாக எடுத்துக்காதீங்க, நீங்களாக வந்து யோசிங்க, வந்து நேரில் வந்து பாருங்கள். பிடிச்சா பண்ணிக்கலாங்க, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. மற்றபடிக்கு உங்கள் உற்றார் உறவினர், நண்பர்கள், சொந்த பந்தம் யாருக்காவது நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் நமது நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் உங்களுக்கு வீடு, சைட்டு, அதாவது வீட்டு மனை, இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம் நிலம் நம் வீடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அந்த சேனல் போய் பாருங்கள். முடிஞ்சளவுக்கு நானும் எல்லா ஏரியாலையும் போடுறேன். அதில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு தேவைன்னா கூட என்னை கூப்பிடுங்க, அதையும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க,
உங்களுடைய தோட்டம் இல்லை வீடு சைட்டு இந்த மாதிரி காலி நிலம் ஏதாவது விற்கணும்னா எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நான் உங்களை இடம் தேடி வந்து உங்களுடைய சைட் நேரில் பார்வையிட்டு வீடியோவாக படம் எடுத்து நம்ம சேனலில் போட்டு உங்களுக்கு விற்று கொடுக்கறதுக்கு ஒரு சிறந்த ஒரு ஏற்பாடு பண்ணுறேங்க. எனக்கு உண்டான கமிஷன் மட்டும் கொடுங்க. அதே போல் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து எந்த விதமான சார்ஜு பணம் எதுவுமே வந்து நாங்கள் லேபருக்கு எதுவும் வாங்குறதில்ல. அதெல்லாம் ஃப்ரீயாக தாங்க. நாங்கள் அது மூலியமாக விற்று கொடுத்தா மட்டும் எங்களுக்கு நீங்கள் கமிஷன் கொடுத்தா போதும். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. அதிகமாக பேசிக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.